வணக்கம். IBPS ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் SO போஸ்ட்டுக்கான கால் ஃபார் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி பேட்டர்னில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சிலபஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஐடியா கிடைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம லாஸ்ட் இயர் 2025 நடந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அதில் கேட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ABCDன்னு 4 இது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதை அரேஞ்ச் பண்ணணும், அதாவது மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு 4 பார்ட் கொடுத்துருக்காங்க ABCD. பாருங்கள், கெட் ரீஎம்பர்ஸ்ட் ஃபார் த அமௌண்ட் ஃப்ரம் த. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டே இருக்காது, ஏன்னா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஓகேவா? சப்ஜெக்டே இல்லை இதில். அடுத்தது பாருங்கள், பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் த பஸ் ஆப்ரேட்டர் கேன். ஓகே, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டில் இல்லைங்கிறதுனால இதுவுமே ஃபஸ்ட் ஆப்ஷனாக வர வாய்ப்பில்லை. அடுத்தது சி பாருங்களேன், கவர்மெண்ட் பை சப்மிட்டிங் த 0 பாஸ். ஓகேவா? ஸோ ஏதோ இது வந்து ஒரு நீங்கள் இது சென்டென்ஸ் படிக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து இது ஏதோ ஒரு பஸ் ட்ராவலை பற்றியானது அப்படின்னு. ஓகேவா? டி ஆப்ஷன் பாருங்கள், உமன் கேன் ட்ராவல் ஆன் எனி பஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பிடிச்சிட்டோம், சப்ஜெக்டை பிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன்ஸு, இந்த ABCDயை வந்து அலைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் முதல்ல இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எது சப்ஜெக்ட்டுன்னு முதல்ல பார்த்து எடுத்து எழுதிங்கன்னா அதை கண்டினியூஸாக அந்த சென்டென்ஸ் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு ஆக்சுவலாக ரைட்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது DBAC. ஓகே, கரெக்டாக சொல்லணும்னா உமன் கேன் ட்ராவல் ஆன் எனி பஸ், ஓகே, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், and the bus operator can get reimbursed for the amount from the government by submitting the 0 pass. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி இதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம், மீனிங்ஃபுல் சென்டென்ஸில் அரேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா முதல்ல டி ஆப்ஷன் தான் வரும். எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா எப்போவுமே சப்ஜெக்டோட ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு இந்த சென்டென்ஸில் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உமன்கிறது தான் வந்து இங்கே ஒரு சப்ஜெக்ட். ஸோ D opens the sentence introducing the subject introduce பண்ணுது. ஓகேவா? உமனுங்கிற ஒரு வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகே, ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா B வரும். ஓகேவா? அதுக்கு உமனை ஃபாலோ பண்ணி என்ன வருது, அந்த ட்ராவல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, ஸோ உமன் கேன் ட்ராவல் ஆன் எனி பஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேவா? வந்து கண்டினியூஸ் வித் த ஆக்ஷன் ஆஃப் த பஸ் ஆப்ரேட்டர். வந்து அடுத்தது அதோட ஒரு ஆக்ஷனை பற்றி சொல்லுது. ஓகே, ஸோ உமன் கேன் ட்ராவல் ஆன் எனி பஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் த பஸ் ஆப்ரேட்டர் கேன் கெட் ரீஇம்பர்ஸ்ட், ஓகே, ஃபார் த அமௌண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் பை சப்மிட்டிங் த 0 பாஸ். ஸோ DBACங்கிறது தான் இங்கே கரெக்ட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வந்து இங்கே கொடுக்குது. ஓகே, அடுத்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தான். ஸோ அகைன் இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, பெட்டர் கோஆர்டினேஷன் அமாங் த ஃபீல்டு லெவல் ஸ்டாஃப். ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் பி வந்து ஒடிஷா ஹாஸ் விட்னஸ்ட் ஏ ஷார்ப் இன்க்ரீஸ் இன் த நம்பர். ஓகேவா? மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைல்டு மேரேஜஸ் ப்ரிவென்டட் ஓவர் த பாஸ்ட். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 4 years ஃபாலோயிங் இன்க்ரீஸ்ட் அவேர்னஸ் அண்ட் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கேயும் அதே மெத்தடாலஜி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா BCDAன்னு வரும். முதல்ல பிங்கிறது என்னது, நான் என்ன சொன்னேன், முதல்ல ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் இருக்கா முதல்ல பாருங்கள். ஓகேவா? ஸோ நல்லாவே தெரியுது பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒடிஷா, இங்கே சப்ஜெக்டே வந்து ஒடிஷா பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் பி, ஒடிஷா ஹஸ் விட்னஸ்ட் ஏ ஷார்ப் இன்க்ரீஸ் இன் த நம்பர். ஷார்ப் இன்க்ரீஸ் இந்த நம்பர்னு முடிச்சிருக்காங்க. அப்போ அது என்ன நம்பர்? ஓகேவா? ஸோ என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா பி, அகைன் பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சி வரும். ஓகேவா? ஸோ விட்னஸ்ட். ஓகே, ஸோ ஏதோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது என்னன்னு நீங்கள் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைல்டு மேரேஜஸ். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் சைல்டு மேரேஜஸ் ப்ரிவென்டட் ஓவர் த பாஸ்ட். ஓகே, மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், இட் ப்ரொவைட்ஸ் த செகண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை வாட் இன்க்ரீஸ்டு. ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குது, ஏதோ ஒரு எண்டில் வந்து ஒரு நம்பர்னு நிறுத்தியிருக்காங்க,
அப்போ ஏதோ இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது தான் கண்டிப்பாக செகண்ட் சென்டென்ஸில் இருக்கும். அதுக்கு தான் ஆப்ஷன் சி என்னென்னா சைல்டு மேரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, பிசி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன வரும் பார்க்கும்போது அதோட டைம் பீரியட் அண்ட் காசஸ் பற்றி கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனை பாருங்கள். டி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ வந்து 4 years following increased awareness. ஓகேவா, இந்த டைம் பீரியட் அண்ட் காசஸ். ஓகேவா, ஸோ சைல்டு மேரேஜஸ் வந்து ரீசன்ட் டைமில் வந்து ஷார்ப் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் சைல்டு மேரேஜஸ் ப்ரெவென்டட் ஓவர் த பாஸ்ட். ஓகேவா, ஸோ அது தடுத்துருக்காங்க. அந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. 4 years following increased awareness. ஓகே, அண்டுன்னு நிறுத்தியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஏ தான். ஓகேவா, ஸோ எதனால் வந்து அப்போது கட்டுப்படுத்தியிருக்காங்க சைல்டு மேரேஜ்? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் சைல்டு மேரேஜஸ் இருந்தது. பட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இன்க்ரீஸ்டு அவேர்னஸ்னால லாஸ்ட் 4 years அது கட்டுப்படுத்தியிருக்காங்க. பட் ஃபைனலாக அதுக்கான ரீசன், ஓகேவா, அந்த அண்டை கம்ப்ளீட் பண்ண போகிற ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பெட்டர் கோஆர்டினேஷன் அமாங் த ஃபீல்டு லெவல் ஸ்டாஃப். ஓகேவா, ஸோ இது மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் வந்து நீங்கள் சப்ஜெக்ட்டு அதுக்கான ரீசன்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது ஈஸியாக பண்ணலாம். அந்த டைம் பீரியட் தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸாம்ஸ்லலாம். ஸோ அது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ப்ராக்டிஸும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா Odisha has witnessed a sharp increase in the number of child marriages prevented over the past 4 years following increased awareness and better coordination among the field level staffs. இதுதான் வந்து இந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, லாஸ்ட் இயர் அகைன் 2025ல கேட்ட கொஸ்டின் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து இஸ் எ கமெண்டபிள் அட்டெம்ப்ட் அட். ஸோ கண்டிப்பாக இது வராது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாருங்கள் டீப்லி செட் சொசைட்டியல் நார்ம்ஸ். கண்டிப்பாக இதுவுமே வராது. ஆப்ஷன் சி பாருங்கள் டிஸ்பைட் த கிளிச்சஸ் த மூவி அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவுமே வர வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்பைட் த கிளிச்சஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஓகே, ஸோ இங்கே சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா சப்ஜெக்ட் இல்லை. ஓகே, ஸோ வந்து ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா ஒரு சென்டென்ஸை, அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிஸ்பைட் த கிளிச்சஸ் த மூவி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வேர்பு இருக்கா பாருங்கள், மெயின் வேர்பு இருக்கா பாருங்கள். பார்த்தீங்கன்னா இஸ் ஏ கமெண்டபிள் அட்டெம்ப்டட். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா இஸ் ஏ கமெண்டபிள் அட்டெம்ப்டட். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க டிஸ்பைட் த கிளிச்சஸ் த மூவி இஸ் ஏ கமெண்டபிள் அட்டெம்ப்டட். ஓகேவா, மூணாவது என்ன வரும்? ஸோ வந்து கமெண்டபிள் அட்டெம்ப்டட் அப்போனா அடுத்தது வந்து ஏதோ ஒரு பர்பஸ், மெயின் வேர்ப் வந்துச்சு, அடுத்தது ஒரு பர்பஸ் வரணும் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ் என்னவா இருக்கும்? கோர்ஸ் கரெக்ஷன் ஆன் சம். ஓகேவா, ஸோ கோர்ஸ் கரெக்ஷன் ஆன் சம் அப்படிங்கிறதுல முடியுது. ஓகேவா, ஸோ கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பர்பஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டில் கம்ப்ளீட் ஆகணும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் என்ன கம்ப்ளீட் ஆகுது? ஓகே, ஸோ ஆப்ஜெக்டில் என்ன கம்ப்ளீட் ஆகுது? ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா பியில் வந்து கம்ப்ளீட் ஆகும். டீப் செட் சொசைட்டியல் நார்ம்ஸ். ஓகேவா, டீப்லி செட் சொசைட்டியல் நார்ம்ஸ்னு கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை படித்து பாருங்கள். டிஸ்பைட் த கிளிச்சஸ் த மூவி இஸ் எ கமெண்டபிள் அட்டெம்ப்ட் அட் கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் ஆன் சம் டீப்லி செட் சொசைட்டியல் நார்ம்ஸ். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்ட் சென்டென்ஸ் வந்து சிஏடிபி தான் கரெக்டான சென்டென்ஸ். முதல் வந்து ஒரு சென்டென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம சப்ஜெக்ட் இருக்கா பார்க்கணும். இந்த இதில் வந்து சப்ஜெக்ட் இல்லை அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கும்போது டிஸ்பைட் த கிளிச்சஸ்ங்கிற சி ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பார்க்கும்போது த மூவிஸ் எ கமெண்டபிள் அட்டெம்ப்ட், அதாவது ஒரு மெயின் வெர்ப் இருக்குது இங்கே. ஸோ ரெண்டாவது மெயின் வெர்ப் ஆட் பண்ணுறோம். அடுத்தது ஒரு பர்பஸ் ஆட் பண்ணோம். ஓகே, கோர்ஸ் கரெக்ஷன் ஆன் சம்னு இருக்கு இல்லையா, அந்த பர்பஸ் ஆட் பண்ணுறோம். கடைசியாக ஒரு ஆப்ஜெக்டில் கம்ப்ளீட் ஆகணும். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன் சம் டீப்லி செட் சொசைட்டியல் நார்ம்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அகைன் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்தது ஒரு இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஆன் பவுண்ட் சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் இன் த mid 1970. ஓகேவா, mid 1970s. ஓகேவா,
ஸோ கண்டிப்பாக ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி டாபிக் வருதா பார்த்துட்டே வாங்க. ஓகே, ரெண்டாவது பாருங்கள், வாட் எவர் ஒன்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ரிகார்டிங் த ஃபார்ம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏபிசிடி பார்க்கும்போது சப்ஜெக்ட் இல்லை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதாவது ஒரு சென்டென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி என்னவா இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பி வரும். வாட் எவர் ஒன்ஸ் ப்ரெஃபரன்ஸ், ஓகே, வாட் எவர் ஒன்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ரிகார்டிங் த ஃபார்ம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகே, அடுத்தது என்னவா இருக்கணும்? ஓகேவா, அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த இது இருக்கு இல்லையா, இன்ட்ரோடக்டரி கிளாஸ் ஒன்று வரணும் கண்டிப்பாக. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாருங்களேன். ஸோ ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் எவர் ஒன்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ரிகார்டிங் த ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் தேர் கேன் பி லிட்டில் டிஸ்அக்ரிமெண்ட் தட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இன்ட்ரோடக்டரியோட ஒரு கிளாஸ். ஓகே, அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள், ப்ரெசன்ஸ் த மெயின் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஏதாவது மெயின் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி பாருங்கள், த குவாலிட்டி ஆஃப் ஒன் டே கிரிக்கெட் ஹாஸ் இம்ப்ரூவ்டு பை லிப்ஸ். ஓகேவா, ஸோ இப்போது வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். வாட் எவர் ஒன்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ரிகார்டிங் த ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் தேர் கேன் பி லிட்டில் டிஸ்அக்ரிமெண்ட் தட் த குவாலிட்டி ஆஃப் ஒன் டே கிரிக்கெட் ஹாஸ் இம்ப்ரூவ்டு பை லீப்ஸ். ஓகேவா, ஸோ கடைசியாக வந்து பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்னு ஒரு இடியம் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அண்ட் பவுண்ட் சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் இன் த மிட்ஸ் 1970s. ஓகேவா, ஸோ டோட்டலாக இப்போ படித்து பாருங்கள். வாட் எவர் ஒன்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ரிகார்டிங் த ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் தேர் கேன் பி லிட்டில் டிஸ்அக்ரிமெண்ட் தட் த குவாலிட்டி ஆஃப் ஒன் டே கிரிக்கெட் ஹாஸ் இம்ப்ரூவ்டு பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ். ஓகேவா, பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு சின்ஸ் இன்செப்ஷன். எப்போலேருந்து 1970 மிட் 1970s பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா, ஒருத்தவங்களோட ப்ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது கிரிக்கெட்டை பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். அதாவது எதில், குவாலிட்டி ஆஃப் ஒன் டே கிரிக்கெட்டில். ஓகேவா, ஹாஸ் இம்ப்ரூவ்ட் பை லீப்ஸ் அண்ட் போன் சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் இன் த மிட்ஸ் 1970s அப்படின்றாங்க. ஸோ ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்னு ஃபார்ம் பண்ணும்போது முதல்ல சப்ஜெக்ட் இருக்கா பாருங்கள். சப்ஜெக்ட் இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒன்று வந்து ஒரு இன்ட்ரடியூஸ், அந்த டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு முதல்ல அதை எடுத்து வைங்க. ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அதுக்கு அடுத்தடுத்து வந்து ஈஸியாக நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சென்டென்சஸ் தான் மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த ஏபிசிடி இந்த ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. ஸோ இதில் வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் இருக்கா பார்க்கலாம். ஓகேவா, ஸோ வந்து repeatedly hits back when it's needed, firepower to fight back Anand has. ஓகே, ஸோ எங்கேயுமே சப்ஜெக்ட் இல்லை. ஓகே, ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டப்டு as the man who lacked the. ஓகேவா, ஒன்ஸ் டப்டு as the man who lacked the. இது வந்து இங்கே ஆனந்தை பற்றி பேசியிருக்காங்க. ஆனந்தோட பாஸ்ட். ஓகேவா, இயர்லி ரெப்புடேஷனை பற்றி தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து முதல்ல வரும். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோடக்டரி கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வேணும் கண்டிப்பாக. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஸோ ஃபயர் பவர் டு ஃபைட் பேக் ஆனந்த் ஹேஸ் ஒன்ஸ் டப்டு as a man who lacked the fire power to fight back. ஸோ வந்து ஒன்ஸ் வந்து ஆனந்த் எப்படி இருந்தார், ஸோ ஃபைட் பேக் பண்ணுற அந்த ஃபயர் பவர் வந்து அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஆனந்த் ஹேஸ்னு வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, மூணாவது வந்து அதோட ரெஸ்பான்ஸ் ஆனந்துன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போ அதோட ரெஸ்பான்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ என்ன இருக்குது பாருங்கள், அதுக்கு அடுத்தது வந்து ரிப்பீட்டட்லி ஹிட்ஸ் பேக் வென் இட் இஸ் நீடட். ஆனந்த் ஹேஸ் ரிப்பீட்டட்லி ஹிட் பேக். ஸோ அவர் பதில் கொடுக்குறாரு, எப்பெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் பதில் தரார் அப்படின்னு ஏல வந்து முடிச்சிருக்காங்க. ஓகே, வென் இட் இஸ் நீடட். ஓகேவா, ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டை பற்றி சொல்லணும், கன்க்ளூட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா when it is needed silencing those who questioned his abilities. ஓகே, ஸோ எப்போல்லாம் தேவையோ அவர் வந்து ஹிட் பேக் பண்ணுறாரு. எப்போ தேவை, ஸோ யாராவது அவர் சைலன்ஸ் பண்ண பார்க்கும்போது அவர் எபிலிட்டிஸை வந்து கொஸ்டின் பண்ணும்போது ஹிட் பேக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியராக அவரோட பாஸில் அவர் எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் இங்கே பண்ணுறோம் இல்லையா, ஆனந்துங்கிற ஒரு கேரக்டரை. ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டப்டு as the man who lacked the fire power to fight back
Anand has repeatedly hits back when it is needed, silencing those who questioned and his abilities அப்படின்னு முடிச்சிருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சென்டென்சஸ் பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து ஸ்பாட் த எரர் பார்க்கலாம். என்னெல்லாம் வந்து எரர்ஸ் இருக்குது அதாவது ஸ்பாட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த பார்ட் தட் கண்டெய்ன்ஸ் அன் எரர். ஸோ வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் எது வந்து எரர்னு கண்டுபிடிக்கணும். அப்படி எரரே இல்லைன்னா நோ எரருங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, வைல் RT-PCR டெஸ்ட் ஆர் மச். ரெண்டாவது பாருங்கள், சென்சிட்டிவ் தென் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட். மூணாவது வந்து தே ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா டூ நாட் ப்ரொவைட் ரிசல்ட்ஸ் இம்மிடியட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து நோ எரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ ஆப்ஷன் வந்து பாருங்கள், கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து எப்போவுமே என்ன ஃபாலோ பேட்டர்னில் இருக்கணும், மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தென். ஓகே, ஸோ இங்கே வந்து தப்பாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வைல் RT-PCR டெஸ்ட் ஆர் மச்ன்னு இருக்குது. ஓகே, இது வந்து தப்பு. இங்கே வந்து ஸ்பாட் த எரரில் ஆப்ஷன் ஏ தான் தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா இந்த பேட்டர்ன் பாருங்கள், அட்ஜெக்டிவ் பேட்டர்ன் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் இல்லையா? ஸோ மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தென் வரும். ஓகேவா? ஸோ மச் சென்சிட்டிவ் தென் அப்படிங்கிறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வைல் RT-PCR டெஸ்ட் வந்து ஆர் மோர் சென்சிட்டிவ் தென் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட். ஓகேவா? தே ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் அண்ட் do not provide results immediately. ஓகே, ஸோ மச் சென்சிட்டிவ் தென் வந்து இங்கே இன்கரெக்டு. இட் ஷுட் பி மோர் சென்சிட்டிவ் தென் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? இட் ஷுட் பி என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், இந்த சென்டென்ஸ் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இங்கே என்ன இருக்கணும், ஆக்சுவலாக என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா மோர் சென்சிட்டிவ் தென்னு வரணும். கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் பற்றி பேசும்போது ஒரு 2 விஷயத்தை, கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன, ஒரு 2 விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வந்து ஓகே, ஸோ இட் ஷுட் பி வந்து மோர் சென்சிட்டிவ், அதாவது மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தென் அந்த ஆப்ஷனில் தான் வரணும் உங்களுக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் மச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, RT-PCR டெஸ்ட்டுக்கும் ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட்டும் கம்பேர் பண்ணும்போது ஒரு கம்பேரிசன் வரும்போது என்ன பண்ணியிருக்கணும், மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ வைல் வந்து மோர் ஆர் மோர் சென்சிட்டிவ் தென் அப்படின்னு வந்திருந்தா அது கரெக்டான ஆப்ஷனாக இருந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ மச்சுங்கிறது தப்பு, இங்கே மோர் சென்சிட்டிவ் தென் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கணும். ஓகே, குட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர். திருப்பியும் பார்த்தீங்கன்னா people do not see the importance of taking even 10 minutes. நீங்கள் அதை வந்து சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த எரரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், people do not see the importance of taking even 10 minutes a month to write out their goals and to think deeply about the meaning of their lives. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள். படிக்கும்போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். people do not see the importance of taking even 10 minutes. ஸோ மக்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட வந்து ஒரு நாள் எடுக்கிறது, அதாவது ஒரு மந்தில் எடுக்கிறதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க. எதுக்காக? டு ரைட் தேர் கோல்ஸ், அதே மாதிரி டு திங்க் டீப்லி அபவுட் த மீனிங் ஆஃப் தேர் லைஃப்ஸ். ஓகே, 10 நிமிஷம் கூட ஒரு மாதத்தில் அவங்களால எடுக்க முடியல, அந்த இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியல, அதை தான் சொல்ல வராங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கா பார்த்தீங்கன்னா எஸ் கரெக்டாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் இ நோ எரர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ கிராமட்டிக்கலாக பார்க்கும்போது த சென்டென்ஸ் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஓகேவா? ஸோ த இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, டு ரைட் என்ன இருக்கு, இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் வந்து டு ரைட்டுன்னு இருக்குல்ல. ஓகே, ஸோ டு ரைட்டுங்கிறது வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ டு ரைட் அண்ட் டு திங்க் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர் யூஸ்ட் கரெக்ட்லி. ஸோ அந்த இடங்களில் தான் தப்பு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டு ரைட், டு திங்க் இந்த இடங்கள். ஸோ இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேசஸ் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி சென்டென்ஸ் கன்வேஸ் கம்ப்ளீட் மீனிங்கும் கொடுக்குது. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதில் எரர் இல்லைன்னு தெரிஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா people do not see the importance of taking even 10 minutes a month to write out their goals and to think deeply about the meaning of their lives. ஸோ இதுதான் சொல்ல வராங்க. கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்குது, இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேசஸும் கரெக்டாக இருக்குது இங்கேங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்த கேள்வி வந்து அகைன் ஒரு ஸ்பாட் த எரர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க போன வருஷம். எப்படி பார்த்தீங்கன்னா த கவர்மெண்ட், இப்போ பார்த்து அதே பேட்டர்னில் தான் பாருங்கள், த கவர்மெண்ட் ஹஸ் அர்ஜ்ட் யூனிவர்சிட்டிஸ் டு கிரியேட் ஸ்டடி மெட்டீரியல். ஓகேவா? இன் ரீஜனல் லாங்குவேஜ் டு என்ஹான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எரர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து எங்கே எரர் இருக்குது, ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா எரர் இருக்குது. ஸோ ஒரு பொசசிவ் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக தேவை பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஹஸ் urged universities to create study material. ஓகேவா. ஸோ இன் ரீஜனல் லாங்குவேஜஸ் டூ, அதுவுமே கரெக்டாக இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் இன் ரீஜனல் லாங்குவேஜஸ் டு enhance ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா. ஒரு பொசசிவ் ஃபார்ம் இருக்குது, இட்ஸ் ரிக்வயர்ட் பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, ஷுட் பி ரிட்டன் as ஸ்டூடெண்ட்ஸ் சின்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் பிலாங்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கிற தப்பு. ஓகே. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஹஸ் urged universities to create study material in regional language to enhance ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரே தப்பு. ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஃபைன். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி ரிட்டன் as ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. ஃபைன். அதாவது இந்த கேப்ஸ் தான் இங்கே ஒரே தப்பு, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே. கேப்ஸ் தான் இங்கே வந்து ஒரே தப்பு, வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி எல்லாமே கிராமட்டிக்கலாக கரெக்டாக தான் இருக்குது. டு enhance ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ கேப்ஸில் வரணும். இங்கே எப்படி எழுதியிருக்காங்க, ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து யாரை பற்றி பேசுகிறாங்க, சின்ஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிலாங்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பொசசிவ் ஃபார்மை பற்றி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு எழுதியிருக்கணும். ஓகேவா. ஃபைன். அடுத்தது பாருங்கள். Again, spot the error. My family members were injured but I took them on from the muds and thankfully no one died அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான். கரெக்ட் phrasal verb இஸ் வந்து டேக் அவுட்னு வரணும், டேக் ஆன்னு வரக்கூடாது. ஓகேவா. ஸோ ஸ்பாட் த எரரில் பார்த்தீங்கன்னா இந்த மை ஃபேமிலி மெம்பர்ஸ் இதில் என்ன வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட் phrasal verb வந்து டேக் அவுட். ஓகேவா. நாட் டேக்கன் ஆன் வராது. ஸோ ஆனுக்கு பதிலாக அவுட் வரும். ஓகே. ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு ராங்கான ஆன்சர். ஸோ ஆன் வந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், அவுட்டுன்னு வந்திருக்கணும். ஸோ கிராமட்டிக்கலி இந்த ஒரு மிஸ்டேக் தான் இதில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டான சென்டென்ஸை படித்து பாருங்கள். மை ஃபேமிலி மெம்பர்ஸ் were injured but I took them out from the mud and thankfully no one died. ஓகேவா. அண்ட் டுக் தெம் அவுட், டுக் தெம் ஆன் வராது, டுக் தெம் அவுட். ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே வந்து தப்பான ஆன்சர். ஓகே. அடுத்தது ஸ்பாட் த எரர் பாருங்கள். விச் சேஞ்சஸ் இன் த கிளைமேட் taking place more faster than ecosystem can adapt, the result can be extinction of species and no error. இது ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் இஸ் ஆல்ரெடி த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபாஸ்ட். ஓகேவா. ஸோ ஃபாஸ்டர்னு இருக்கா. ஸோ கம்பேரிட்டிவ் ஃபார்மில் என்ன இருக்கும், ஃபாஸ்டர்னு இருக்கும். ஃபாஸ்டோட கம்பேரிட்டிவ் ஃபார்ம். ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்போது யூஸிங் மோர் ஃபாஸ்டர் இஸ் கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்மில் இருக்குது, ஃபாஸ்ட் வந்து ஃபாஸ்டராக ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து யூஸ் பண்ணிட்டோம். பட் அகைன் நம்ம மோருங்கிறது ஆட் பண்ணக்கூடாது. மோருங்கிறது எப்போ வரும்னா அந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணாத பட்சத்தில் மோருங்கிறது நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி வந்து தப்பு. ஓகே. ஸோ மோர் ஃபாஸ்டர்னுங்கிறது கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். கரெக்ட் ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் தென், அவ்வளோதான் வரும், மோருங்கிறது இருக்கக்கூடாது. ஓகே. ஆப்ஷன் பி இங்கே தப்பு. அதாவது கரெக்ட் சென்டென்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, விச் சேஞ்சஸ் இன் த கிளைமேட் டேக்கிங் பிளேஸ் ஃபாஸ்டர் தென் எக்கோசிஸ்டம் கேன் அடாப்ட், த ரிசல்ட் கேன் பி எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஸோ வந்து என்ன எடுத்துட்டோம், இங்கே மோருங்கிறது எடுத்துட்டோம், மோருங்கிறது தப்பு. கம்பேரிட்டிவ் ஃபார்மில் ஆல்ரெடி வந்து ஃபாஸ்ட்டுங்கிறது ஃபாஸ்டர்னு மாறி ஆயிடுச்சு. ஸோ மோருங்கிறது ஆட் பண்ணக்கூடாது. இதுதான் இங்கே இருக்கிற எரர். அடுத்த கேள்வி பாருங்கள். கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்ஸ்சுவலி கரெக்ட்லி இருக்கிறது எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேர்ட் யூசேஜை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அன்ட்ராவல். ஓகேவா. ஸோ இந்த அன்ட்ராவல்ங்கிற வேர்டு வந்து எந்த சென்டென்ஸில் கரெக்டாக பொருந்திருக்கு. ஓகேவா. கிராமட்டிக்கலாக கரெக்டாகவும் இருக்கணும், கான்டெக்சுவலியும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா ஃப்ளீஸ் இஸ் அன் ஈஸி ஃபேப்ரிக் டு ஒர்க் வித் பிகாஸ் இட் டஸ் நாட் அன்ட்ராவல். ஓகேவா. அன்ட்ராவல்னா ஒரு டு கம் அப்பார்ட், ஒரு த்ரெட் ஆர் ஃபேப்ரிக். ஓகேவா. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சால்வ் எக்ஸ்பிளைனிங் சம்திங் காம்ப்ளிகேட்டட், இந்த இடங்கள்லாம் அன்ட்ராவல்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ சென்டென்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கு. ஃபேப்ரிக் அண்ட் அன்ட்ராவல்னு இருக்குது. அதாவது வந்து த்ரெட்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்கை பற்றி டு கம் அப்பார்ட்னு மீனிங் தருது.
ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா fleece is an easy fabric to work with because it does not unravel. ரெண்டாவது பாருங்க, we unraveled along the road for more than 4 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சென்டென்ஸ் 2 பார்த்தீங்கன்னா இது வந்து இன்கரெக்ட். அன்ட்ராவல்ங்கிறது ஒரு ட்ராவலை பற்றி மீன் பண்ணலை. அன்ட்ராவல்ங்கிறது அந்த மீனிங் கிடையாது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஒரு ரோட்டில் போகிறத பற்றிலாம் அன்ட்ராவல்ங்கிறது மீனிங் தராது. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு. ஸோ அந்த மீனிங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் 2 இஸ் இன்கரெக்ட். சென்டென்ஸ் 3 பாருங்க, ஏன்ஷியன்ட் ரொமானியன் ஹிஸ்ட்ரி இஸ் டிஃபிகல்ட் டு அன்ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் 3 வந்து கரெக்ட். எப்படி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரிக்கலி கேன் பி அன்ட்ராவல்டு. அன்ட்ராவல்டுங்கிறது இங்கே என்ன மீனிங் தருது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டூட், எக்ஸ்பிளைன்டு அந்த மீனிங் கொடுக்குது. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 வந்து கரெக்டு. ஓகேவா? ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து அன்ட்ராவல்னு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் வந்து த்ரெட்ஸ் வந்து கம் அப்பாட் அப்படின்னு வரும்போது அந்த மீனிங் கொடுக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளீஸ் இஸ் அன் ஈஸி ஃபேப்ரிக் டு ஒர்க் வித் பிகாஸ் இட் டஸ் நாட் அன்ட்ராவல், இது கரெக்டு. அதே மாதிரி ஏன்ஷியன்ட் ரொமானியன் ஹிஸ்ட்ரி இஸ் டிஃபிகல்ட் டு அன்ட்ராவல், இட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட் அப்படின்றாங்க. ஸோ 1 and 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எதெல்லாம் வருது? 1 and 3 ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஸோ போத் 1 and 3 ஆர் கரெக்டுங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ஸோ அகைன் வேர்ட் யூசேஜை வச்சு நம்ம வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். ஓகே, எது வந்து வேர்ட் யூசேஜில் கிராமட்டிக்கலாகவும் கான்டெக்ஸ்டுவலியாகவும் கரெக்டாக இருக்குன்னு. வேர்ட் யூசேஜ் பார்த்திங்கன்னா போர். ஓகேவா? போர்னு அந்த வேர்டை வச்சு தான் இங்கே வந்து பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கன்னா ஷி போர் ஹேர் இல்னஸ் வித் கிரேட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு இருக்குது. சென்டென்ஸ் 1 கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஷி போர் ஹேர் இல்னஸ் அப்படி மீன்ஸ் ஷி என்டியூர்ட் இட் அப்படிங்கிறது மீன் பண்ணுது. போருங்கிறது இங்கே வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா போருங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் பியர். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இட் என்டியூர் ஆர் டாலரேட் பண்ணுறது தான் மீன் பண்ணுது. ஓகேவா? பியரோட பாஸ்ட் டென்ஸ் தான் போர். ஸோ ஆப்ஷன் 1 பாருங்கள், ஷி போர் ஹேர் இல்னஸ்னா ஷி என்டியூர்ட் இட்னு சொல்கிறாங்க. சென்டென்ஸ் 2 வந்து இன்கரெக்ட். ஸோ கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த அனிமல் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க? போர்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த அனிமல் இஸ் போர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வந்து இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்டு? ஏன் இன்கரெக்ட் பார்த்தீங்கன்னா the wild boar was very ferociousனு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வைல்டு போர் வந்து வெரி ஃபெரேஷியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அனிமலோட மீனிங் வந்து அந்த போர் கிடையாது. ஓகேவா? இது ஹோமனிம்ஸில் வருது. ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? கரெக்ட் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா BOAR இருந்தால் இதுக்கு கரெக்டாக வரும். ஸோ வந்து சென்டென்ஸ் 2 வந்து இன்கரெக்ட். சென்டென்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா த புக்ஸ் போர்டு மெனி ஸ்டோரிஸ். ஓகேவா? ஸோ புக்ஸ் கண்டெய்ன்ஸ் ஆர் டெல் ஸ்டோரிஸ். பட் ஆனால் வந்து இது வந்து போர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்டென்ஸே கிடையாது. ஓகேவா? அப்படி ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, போர் ஸ்டோரிஸுங்கிறது வராது. புக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? டெல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி வரும். ஓகே, ஆனால் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து டோட்டலி தப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சென்டென்ஸ் 2வும் சென்டென்ஸ் 3யும் தப்பு. அப்போ எது மட்டும் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் 1 மட்டும் தான் கரெக்ட். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1 தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ், அதாவது லாஸ்ட் இயர் IBPSல கேட்டது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.